பணிவு என்பது வளரும்போது அவசியமாக வேணும். வளரும்போது பணிவாக இருங்கள். அப்போ தான் மனிதர்களோடு உங்களுக்கு தொடர்பாக இருக்க முடியும். இல்லைன்னா மற்றவன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு தோணும். மற்றவன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னால் நான் தான் உலகத்தில் உயர்ந்தவன் தோணும். அது ஒரு ஆணவ போக்க தரும். அந்த ஆணவம் நிம்மதியை கெடுத்துரும். பார்க்குற எல்லாரையும் தப்பாக பார்க்கும். அதெல்லாம் என்ன இவெல்லாம் இருக்கான், சைக்கிளில் வந்தான், சைக்கிளே போக வேண்டியதை இவெல்லாம் சாக வேண்டியதா, நம்மளை பாரு எங்கே இருக்கோம். அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பதாக நீங்கள் எப்போது நம்ப ஆரம்பிக்கிறோம், அப்போ மற்றவர்கள் மட்டமாக தெரிவார்கள். மற்றவர்கள்ட்ட நல்லபடியாக பேசுகிறவங்களை ஹர்ட் பண்ணுறவங்கிற விஷயமே நமக்கு தெரியாது. மனைவி என்ன சும்மா தானே இருக்க வீட்டில்னு கேட்குற வார்த்தை அங்கேயும் தான் வருது. கூட இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் ஏன்டா உங்களுக்குலாம் அறிவே இல்லையா, இப்படியே உட்காந்துருப்பீங்களா, எவ்வளோ காலம் வளராமல் இருப்பீங்க, என்னை பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன, நான் உலகத்தில் ஆகச்சிறந்த வேலை ஒன்றை பார்த்து கொண்டிருப்பதாக நீங்கள் நம்புகிறீர்கள். கிடையாது. இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் வேலை அவனுக்கு ஆகச்சிறந்த வேலை, அவ்வளவுதான். தாசில்தார் வேலை அவருக்கு ஆகச்சிறந்த வேலை, பேங்க்கில் வேலை பார்க்குறவருக்கு அது ஆகச்சிறந்த வேலை, மீடியாவில் வேலை பார்க்குறவருக்கு அவருக்கு ஆகச்சிறந்த வேலை, அவ்வளவுதான். உலகத்திலே உயர்ந்த வேலை செய்து கொண்டிருப்பது நீங்கள் தான் என்பது போன்ற ஒரு கற்பனையில் இருந்து இருக்கின்றால் கடைசி வரைக்கும் இருமாப்பு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். இருமாப்பு உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிற போது ஒரு கட்டத்திலே நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள் அல்லது தோல்வி அடைவீர்கள். அந்த தோல்வி அடைகிற போது ஒருத்தன் உங்கள் கூட நிற்க மாட்டான். அன்னைக்கு நீங்கள் சந்திக்க போகிற அபாயத்திற்கு முன்னே சரியாக இருங்கள். வளரும்போது பணிவாக இருங்கள். வளரும்போது பணிவாக இருக்கிற போது தரக்கூடிய தன்மையான அமைப்பு இருக்குல்ல, அது நிறைய மனிதர்கள்ட்ட சேர்க்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம ஊருடைய இயல்பான அற்புதமான குணம் என்பது அதுதான். நீங்கள் வளர வளர எளிமையாக இருக்க வேண்டும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம ஊரில் வளர வளர ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பணக்காரர்கள் மீது தான் நமக்கு மரியாதை அதிகம் உண்டு. வளரும்போது படவுடம் பண்ணுகிறவர்களை நான் மதித்ததே கிடையாது. வளர வளர மனிதன் எளிமையாகிற போது எல்லோரும் பழகுகிறவனாக இருக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கும். நல்லா வளர்ந்துருக்கிறீங்க, சாதாரண இடத்துல மேலே வந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு போயிருக்கீங்க, உங்களுடைய பழைய சொந்தக்காரர்கிட்ட எளிமையான இடத்துல உங்களோடு வாழ்க்கையை தொடங்கின அந்த காலகட்டத்தில் இருந்தவரோட அன்பாக பழகுங்க. அவர் உங்களோடு நெருக்கமாகவும் அன்பாகவும் பேசுவது தரக்கூடிய நிம்மதி இருக்குல்ல, அது தருகிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது நீங்கள் அடைந்திருக்கும் இடத்தை விட மிகப்பெரியது. எளிய மனிதர்களிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும். எளிய மனிதர்களை கண்ணெடுத்து பாருங்கள்.